ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோஸ் சேனல். ஆக்சுவலாக எல்லாரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 83 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சுவலாக மேபி க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இது டேட்டா கலெக்ட் பண்ணது மதியம் வந்து 150 அந்த டைமுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டி 50 நெகட்டிவில் இருக்குது 10 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் 83 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த கண்டிஷனுக்கு வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஒரு புது விதியை கொண்டு வரதுக்கான டிராஃப்ட் ஹைட்லைன்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ்னால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் மார்க்கெட்டு இப்படி இறங்குறது இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே உள்ளதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு நல்லாவே அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட அந்த நெட் ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேட் பண்ணதை விட கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன் வந்திருக்கு. ஸோ டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7% மேலே இப்போ கரண்டாக நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 5.35% ஸ்டேக் வந்து இந்த டைட்டன் இதில் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ 16,792 கோடி வேல்யூ உள்ள ஸ்டேக் வந்து இதில் இவர் ஹோல்ட் பண்ணுறாரு. லாஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்த்து டைட்டனில் 16,792 கோடி. இன்றைக்கி அவர் இழந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி இழந்திருப்பார். காலையில் வந்த ரிப்போர்ட் படி அவர் 800 கோடி இழந்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட் வந்துருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5.35% ஸ்டேக்கோட வேல்யூ கிட்டத்தட்ட 1000 கோடி இழந்திருப்பார். ஏன்னா காலையில் வந்த அப்டேட் படி 3 லட்சம் கோடி கீழே மார்க்கெட் கேபிடலைசேஷன் போயிடுச்சு. 3,13,868 கோடியாக இருந்துச்சு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ இப்போ அது வந்து இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஏன்னா காலையில் 5% நெகட்டிவில் ட்ரேட் ஆன டைட்டன் ஷேர் ப்ரைஸ் இப்போ 7% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,767 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டைட்டன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ப்ராஃபிட் எஸ்டிமேஷனோட கம்மியாக வந்ததுனால அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ டைட்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே விழுந்திருக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸு ஃப்ரைடே வந்து 90 இருந்தது, இப்போ 83க்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டைட்டனில் செம்ம அடி விழுந்திருக்கு. ஸோ யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ டைட்டனில் பயங்கர அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ ஆக்சுவலாக நான் அந்த பேங்க் வந்து வாங்குங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன் ஃப்ரைடே லாஸ்ட்டு 2 வீடியோவில். இவங்க வந்து 2 அடி பேங்க்கில் வந்து 2 நாள் அடி நல்லாவே விழுந்துருந்துச்சு. நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன சொல்லியிருந்தேன், கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து 1-2 அப்படின்னு பிக்கப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட்லேயே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருந்தாரு. ஓகே ப்ரோ 1-2 வாங்குங்க, பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக யாராவது. வாங்கியிருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல லாபம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% மேலே அந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக 1,620 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஷேர் ப்ரைஸு. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் 5.26% ஏற்றிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து ஒரு நியூஸ் வந்ததுனால அந்த ஸ்டாக்கை போட்டு நல்லா அடித்தாங்க. அதாவது கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க ஆன்லைன் மூலமாட்டு, நெக்ஸ்ட்டு நியூ கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுனால நல்லா அடிச்சிருந்தாங்க. பட் அவங்களோட ரிசல்ட்ஸ் பக்காவாக இருந்து. ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி தானாட்டே மேலே போயிருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில். ஸோ இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ ஃப்ரைடே அன்னைக்கு, ஸோ அவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் இன்றைக்கி கீழே தான் விழுந்திருக்கு. ஃபெடரல் பேங்க் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 162 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2% மேலே அடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் 9க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து 150 ரூபா இருக்கும்போது 180 ரூபா 147 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அக்குமுலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபெடரல் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் கான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 190 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரேட்டிங் கம்பெனி வந்து 200 ரூபா தாண்டி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெடரல் பேங்க்கில். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்துருந்து. ஆனால் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 15% க்ரோத்தாக இருந்து குவார்டர் 3% மேலே போயிருந்துச்சு. ஸோ அவங்களோட நெட் அட்வான்சஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஓரளவு. ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து இப்போ வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-145 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணது ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% அடிச்சிருந்தாங்க. காரணம் வந்து அவங்களோட கிளைண்ட் பேஸை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது ஏப்ரலில் கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,630 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 3% அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3% அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 22.99 மில்லியனாக இருக்குது. ஸோ மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 7.6 லேக் நியூ கிளைண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மார்ச்சில் வந்து 8.4 லேக் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ
இது ஏப்ரல் மார்ச் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 10.2% கீழே விழுந்திருக்கு இந்த கிளைண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக சேர்த்தது 10.2% வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் ஏப்ரலோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது ஏப்ரலில் கீழே விழுந்திருக்கு. அதனால தான் அன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா REC கம்பெனியில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டேருந்து கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனி குறிப்பாட்டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர், நெக்ஸ்ட் வந்து குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக்னாலஜி சிட்டி, இது வந்து குஜராத்தில் அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து RBI வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து RECயை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்லே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டேருந்து ஒரு கைட்லைன்ஸ் டிராஃப்ட் ஹைட்லைன்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே கீழே வந்துருந்து. குறிப்பாட்டு RECயோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 8% மேலே நெகட்டிவ், PSU 7% மேலே நெகட்டிவ், IREDA அதுவும் கிட்டத்தட்ட 8% நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%. இப்போ குறிப்பாட்டு இவங்க வந்து எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் ஃப்ரெஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% ஜென்ரல் ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5% ஜென்ரல் ப்ரொவிஷன் மேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பேசிஸில் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரில கரெக்டாட்டு. பட் இந்த ப்ராஜெக்ட் லோன்ஸுக்கு எல்லாமே 5% ஜென்ரல் ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் பண்ணுற கம்பெனிஸுக்கு இவங்க இன்னும் கொண்டு வரல, பட் அந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே கீழே விழுந்திருந்து. குறிப்பாட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டாக்கும் கீழே விழுந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த PSU பேங்க் ஸ்டாக்ஸ் அது எல்லாமே கீழே விழுந்திருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், SBI இது எல்லாமே கீழே தான் விழுந்திருக்கு. பயங்கர அடி. ஸோ இப்படிப்பட்ட நியூஸால் தான் மார்க்கெட்டில் நல்லா அடிக்கிறாங்களே தவிர, பட் ரிசல்ட்ஸ் வந்து கீழே விழுந்தாக்கோ அது ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லாட்டாலோ பெரிய அளவில் மார்க்கெட்டில் அது வந்து ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு சில நேரங்கள் தான் ரிசல்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட்டில். பட் இப்படிப்பட்ட நியூஸ்னால தான் ஸ்டாக் வந்து பயங்கரமாக அடி விழுந்து. ஆனால் CLSA என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து எந்த கையும் வைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டில் எந்த அஃபெக்டும் இருக்காது. ஸோ அவங்க வந்து இப்போ கைட்லைன்ஸை தான் வெளியிட்டிருக்காங்க. மேபி இதை ரூல் ஆட்டு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது, இந்த நியூ ரூல் ஆட்டு கொண்டு வருவாங்களது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு CLSA ப்ராஃபிட்டில் வந்து இது எந்த அடியும் உள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், IREDA, REC கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு இந்த ரீசனால தான், இந்த RBIயோட டிராஃப்ட் கைட்லைன்ஸால தான் இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து ரிசல்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டைமில் வந்து 500ரூவாலேருந்து 500 டு 475 ரூபா டு 500 அதுதான் ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது லிஸ்ட் ஆகும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1199 1200 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. ஸோ நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, வின்ஃபாஸ்ட் தான் அவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $7 மில்லியன், அதில் வந்து $6 மில்லியன் வந்து வின்ஃபாஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்ச் குவார்ட்டரில். ஸோ ஜூன் குவார்ட்டரில் வந்து அது இன்னும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதியாண்டு 25 ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டர் வந்து அதுலேயே இன்னும் குறையும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா டெக்னாலஜிஸு. வின்ஃபாஸ்ட் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. பட் JM ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரைடே க்ளோஸில் வந்து 30% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 1410 ரூபா வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1048 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1410 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் ஷேரு. ஸோ இந்த ஷேரை வந்து நான் வாங்க சொல்லியிருந்தேன் 1300 ரூபா அந்த ரேஞ்சில் போகும்போது வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ நல்லாவே ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களோட சப்சிடரி பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து IPOவுக்கு வந்து செபிட்டை வந்து டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த பேப்பரை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 1300 கோடி வேல்யூவில் IPO, 1000 கோடி வந்து 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஈக்விட்டி மூலமாட்டும் 300 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து MAJ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175 கோடி வேல்யூவில் ஷேரை விற்கிறாங்க. அரும் ஹோல்டிங்ஸு 97 கோடி, அகஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் 0 பிரைவேட் லிமிடெட் இவங்க வந்து 28 கோடி வேல்யூவில் ஸ்டேக்கை விற்கிறாங்க.
ஸோ இதெல்லாமே இவங்க விற்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இந்த கம்பெனியில் 66% ஸ்டேக் வச்சுருக்காங்க இந்த பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸில். ஸோ அவங்க வந்து இதில் வந்து 760 கோடி வரைக்கும் செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஐபிஓவில். ஸோ 300 கோடி ஆஃபர் ஃபார் சேல்லாம் வராங்க. ஸோ இது வந்து பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஐபிஓ வராங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸை செபிட்ட சைன் பண்ணி இது சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முத்தூட் ஃபினான்ஸோட சப்சிடியரி தான் இருக்குது பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸு. ஸோ அவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போகணும், பட் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹியூண்டாய் மொபிலிட்டியில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வந்து ஒரு இவி பேட்டரி சிஸ்டம் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்சோகனுக்கு இந்த பேட்டரி சப்ளை பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹிண்டாய் மொபிலிட்டியில் வந்து அப்டேட்டு ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளான்ட் அமைக்கிறாங்க ஸ்பெயினில் வால்சோகனுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவங்க வந்து 92 என்பிஏ லோன்ஸை வந்து அவங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த 92 என்பிஏ லோனை விற்க போகிறாங்க. ஸோ அதோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் 13,472 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்பிஏ லோனை வந்து 92 என்பிஏ லோனையும் விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஹவுசிங் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நிதியாண்டு 25 எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 30,000 கோடி வேல்யூவில் ஹவுசிங் ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. கிட்டத்தட்ட 30,000 கோடி வேல்யூவில் ரெசிடென்ஷியல் ஹவுசிங் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க இந்த நிதியாண்டு 25 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.